வணக்கம் நேயர்களே, ஏக்யூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இயற்கை விவசாயம் செய்ய மானியம் பெற ஈரோடு விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அது குறித்த கூடுதல் தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஈரோடு மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு: ஈரோடு மாவட்டத்தில் இயற்கை முறையில் சாகுபடி செய்யும் விவசாயிகள் மானியம் பெற வரும் 21/8/2020 விண்ணப்பிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு தோட்டக்கலைத்துறை சார்பில் நடப்பு ஆண்டில் அங்கக வழி வேளாண்மை அல்லது இயற்கை வேளாண்மை ஊக்கப்படுத்தும் விதமாக தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு மானியம் வழங்கப்படுகிறது. இந்த அங்கக சான்றிதழ் அதாவது ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் பெற ஆகும் செலவுகள் அனைத்தையுமே தோட்டக்கலைத்துறை மூலமாக மானியமாக வழங்கப்பட உள்ளது. இந்த அங்கக சான்றிதழ் பெறுவதன் மூலமாக இயற்கை முறையில் சாகுபடி செய்த விளைபொருட்களை விவசாயிகள் சந்தைப்படுத்துவதற்கான அங்கீகாரம் கிடைப்பதுடன் நல்ல விலையில் விற்பனை செய்து லாபம் ஈட்டவும் முடியும். அங்கக சான்றிதழ் பெறுவதன் மூலம் இயற்கை விவசாயம் செய்யும் விவசாயிகள் வெளிநாட்டு ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளையும் பெறலாம். இயற்கை விவசாயிகள் தனிநபராகவோ குழுவாகவோ இந்த அங்கக சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம். இது தவிர இயற்கை முறையில் விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கு காய்கறி பயிர்கள் சாகுபடிக்கு தேவையான மானிய உதவியும் ஊக்கத்தொகையும் வழங்கப்படுகிறது. மேலும் இந்த அங்கக சான்று பெறும் விவசாயிகளுக்கு தோட்டக்கலைத்துறை திட்டங்களில் முன்னுரிமை வழங்கப்படுது. அதனால் தற்போது இயற்கை முறையில் சாகுபடி செய்து வரும் விவசாயிகளும் இயற்கை சாகுபடி செய்ய விருப்பமுள்ள விவசாயிகளும் தோட்டக்கலைத்துறை மூலமாக மானியம் பெற தங்களோட பெயரை அந்தந்த வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் அலுவலகத்தில் வருகிற 21/8/2020 பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். இந்த வீடியோவை உங்களோட விவசாய நண்பர்களுக்கு தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற பல்வேறு விவசாய தகவல்கள், அரசு திட்டங்கள், அரசு மானியங்கள், விளைபொருட்களின் விலை நிலவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.